மகிழ்ச்சியான நாளாக மனசு தாங்க முடியாத ஒரு செய்தியாக பாரதிராஜா மனோஜ் பாரதிராஜா மறைந்துவிட்டார். திரையுலகை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா உதவி குருவாக விளங்கக்கூடியவர். அவரோட மகனை இழந்து இருக்கிற நிலை வந்து எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எட்டு பிள்ளைக்கு நிலைமை அந்த அப்பாவுக்கு வரக்கூடாது. அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய துயரம்னா நம்ம பிள்ளைக்கு நம்ம கொண்டு வைக்கிறோம். ஆண்டு அது ஒரு பேரத்தை ஒரு கருணையின்றி பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு காணாத வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிருக்காரு. நிறைய விருதுகள், நிறைய பாராட்டுகள். உலக அளவில் தமிழ் திரையுலகில் இயக்குனராக போய்விட்டவர். எல்லா வகையிலும் அவருக்கு வாழ்க்கை நிறைவாக இருந்துச்சு. அவருக்கு ஒரே ஒரு குறை தான். அந்த குறை வந்து தன்னோட மகன் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் வெற்றி அடைய முடியல, ஒரு இயக்குனராக அறிமுகமானவர் இயக்குனராகவும் வெற்றி அடைய முடியல. அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. நேற்று காலையில் வந்து டேரக்டர் பார்த்தோம். அவர் பேசியிருக்கும் போதும் இந்த குறையத்தை சொன்னார். அவன் தான் பெருசாக வரல அதான் எனக்கு குறை அப்படி. நேற்று காலோடு அத்தனை பேசினார். நேற்று ஈவினிங் பார்த்தா இந்த செய்தி ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது வந்து எப்படின்னா எப்படி தான் அவங்களுக்கு ஆர்டர் சொல்கிறது இந்த வயசில் அவர் இது எப்படி தாங்கிக்க போகிறாரு, எது தாண்டும். மனைவியோட அம்மா பையங்களும் அவ்வளோ பார்த்துருக்காங்க. அந்த பையன் தான் பையங்களை பார்த்துருக்காங்க. அவங்க அம்மாவும் பெரிய இழப்பில் இருக்காங்க. இழப்பை தாங்கிக்கிற அதே மாதிரி மனைவி எல்லாருமே இன்றைக்கி பெரிய அதிர்ச்சியிலையும் பெரிய இழப்பையும் சீராக தோற்றிருக்காங்க. எல்லாவிலையும் ஆண்டவன் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். மனோஜ் ஆத்ம சாந்தியடைய எல்லாம் இறைவன். காலமானது ஷாக்கிங்கான ஒரு நியூஸு. இது ஒரு சின்ன வயசு, இது வந்து இறந்து போகிறதுக்கு உண்டான ஒரு வயசு. குரு பாரதிராஜா சார் அவர்கள் அப்படி என்ன மாதிரி அவர் எப்படி அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப துக்ககரமான ஒரு நிகழ்வு. ஆறுதல் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவரோட குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தேன். நம்ம ஏற்றுக்க முடியாது. தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமுத்திரம் படத்தில் அப்படி குறிப்பிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மனோஜிட்டு இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்கிறேன். ஒரே ஷெட்யூலில் தான் முடிச்சிடலாம். கவர்மெண்ட் சார் பிஸியாக இருக்கார். அந்த பக்கம் ஷெட்யூல் இது மாதிரி சரத்குமார் அவங்கெல்லாம் பிஸியாக இருக்கிறனால இவங்ககிட்ட கூட டேட்டே பல்காக வாங்கிடுச்சு. அதை ஷூட்டிங் டேஸ்லாம் மறக்கவே முடியாது. அப்போதான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, அடிக்கடி நடந்தது. அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தாட்ஸ் தான். அவர் நடித்தது, இது பண்ணது, ஃபைட் பண்ணது, 2 சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுறது, இதே தாட்ஸ் தான். ரொம்ப நல்ல அந்த படத்தில் வந்து அவர் ஷீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட. அதாவது அந்த படத்துக்கான ஒரு 100 days ஃபங்க்ஷனில் கமல் சார் சார் இதான் சார் நிகழ்ச்சி. இப்போ அடிக்கடி பேர் எங்கே பார்த்தாலும் பேசிட்டு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். ஆனால் இது வந்து 48 வயசில் அப்படிங்கிறது வந்து அவங்க அப்பா பார்க்கறதுக்கு தான் முடியல. சார் ஏற்கனவே அவர் வந்து ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்காரு. இதில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அதனால் அழக்கூட முடியல. ஏதோ பேசுகிறாரு, சொல்கிறாரு.
ஆண்டவர் தான் எல்லாரும் காப்பாற்றணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய குடும்பத்தை சார்ந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு தாங்கவோ முடியாத துயரத்தில் எங்கள் கலை உலகம் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள். இந்த மரணத்தை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனால் இந்த வயசில் வரக்கூடாது. அது தாங்குகிற சக்தி அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு மரணத்தை பார்த்துட்டு தைரியம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம மனசில் நம்மளே தேத்திக்கிட்டு வந்து ஒரு தைரியத்தை சொல்கிற ஒரு தைரியம் கூட நமக்கு இல்லை. டைரக்டர் பாரதி ராஜா சாரை பார்த்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏற்கனவே அவர் வந்து எவ்வளவோ அவருடைய ஏஜ் ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதில் அந்த பையன் மேலே அவருக்கு உயிர். அதுலேயும் மனோஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப அருமையான பையன், ரொம்ப அருமையாக. நான் ஒரு 7 வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த அந்த சிரிப்போட அந்த ஓடி வர்றதும் அந்த கட்டி பிடிக்கிறதும் அந்த பேசுகிறதெல்லாம் இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்குது. இது எப்படி எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது தெரியல. ஆனால் இப்படி ஒரு மரணம் வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் நடந்துடக்கூடாது, நடந்துடுச்சு. நான் வந்து அவங்க குடும்பத்துக்கும் கலை உலகத்தை சார்ந்த எல்லார் சார்பாகையும் நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன், ஆத்மா சாந்தி அடையும்.